இந்த அறையில் இருக்கின்ற எங்களில் யாராவது ஒருவருக்கு ஏதாவது ஒரு வேளையில் நாம் எதை தீர்மானிக்க வேண்டும், எது எமது நடவடிக்கைகளிலே ஒரு சாராம்சமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும்போது எது உங்களுடைய விடையாக இருக்க வேண்டும் என்றால், அது நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய இந்த உலகத்திலே, இந்த சமுதாயத்திலே பலவீனப்படுத்தப்பட்ட ஒருவர் அல்லது வறுமையால் வாடிய ஒருவர், இவரை நினைத்து பாருங்கள். நீங்கள் செய்யக்கூடிய முடிவு, நீங்கள் செய்யக்கூடிய காரியம் அந்த நபருக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்துமா? நீங்கள் செய்கின்ற விடயத்தால் அந்த நபருக்கு ஏதாவது ஒரு சுதந்திரம் கிடைக்க கூடுமா? அந்த ஒரு விடயத்தை நினைத்து கொண்டு உங்கள் முடிவுகளை எடுங்கள். இது ஹண்டி பேரின்ப நாயகம் காந்திஜியின் வழியில் எடுத்து கூறியது. நான் கூறுவது, எத்தனையோ ஆட்சியாளர்களின் கீழ் நாம் இங்கு வாழ்ந்திருக்கிறோம். எத்தனையோ ஆட்சியாளர்களுக்கு, எத்தனையோ அரசாங்கங்களுக்கு, எத்தனையோ கட்சிகளுக்கு நாம் வாய்ப்புகளை வழங்கி இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது எந்த மறுமலர்ச்சியையும் நாம் காணவில்லை. அதே ஆட்சியாளர்களுக்கு, அதே கட்சிகளுக்கு நாம் மீண்டும் மறுமலர்ச்சி ஒன்றை நாடி வாய்ப்பை வழங்க வேண்டுமா? சிந்தியுங்கள். மறுமலர்ச்சி நாம் கூறுவது தேசிய மக்கள் சக்தியின் கீழ் இதுதான். நாம் எல்லோரும் தான் நாம் தேடும் மறுமலர்ச்சி. எம்மால் முடியும் அந்த மறுமலர்ச்சியை காண போராடுவோம். எங்களுக்கான உரிமைகளுக்கு, எங்களினுடைய நன்மைகளுக்காக. எம்மை எப்போதும் சீரழிக்கும், சின்னா பின்னமாக்கும் ஆட்சியாளர்கள், அரசாங்கங்களுக்கு எதிராக. இதை கூறிக்கொண்டு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.